ஹலோ அஸ்பிரன்ஸ். ஸோ எஸ்எஸ்சி கேலண்டர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சார் சிஜிஎல் எக்ஸாம் பற்றி தான் ஒரே பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் போன சிஜிஎலோட டயர் டூவே முடியாத இந்த தருவாயில் அடுத்த சிஜிஎலுக்கு நம்ம சிங்கக்குட்டிங்களாம் தயாராக ஆரம்பிச்சிட்டிங்க. ரொம்ப சந்தோஷம். எஸ்எஸ்சி இப்போ தான் நோட்டீஸ் பண்ணப்படுது, ரைட்டா? சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்கிங் அப்படின்னு படிச்சுக்கிட்டு இருந்த நம்ம பசங்களை எஸ்எஸ்சி பக்கத்து கொண்டு வந்ததில் ஒரு பெரிய பங்கு நம்மளுடைய இன்ஸ்டியூட்டுக்கு சேரும். கரெக்டாக படித்தா நிறைய பேர் இதெல்லாம் கேட்டு சார் என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பானுங்க. பட் அது எண்ட் ஆஃப் த டே இந்த எக்ஸாம் இருக்குன்னு நம்ம நடத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. கரெக்டாக? ஸோ அந்த வகையில் இந்த சிஜிஎல் எக்ஸாமுக்கு என்ன ஒரு ரோட் மேப், எப்படி இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம், என்ன மாதிரி நுணுக்கங்கள்லாம் நீங்கள் பேசிக்காக இனிஷியலாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல ஏன் சார் இந்த எக்ஸாமுக்கு இவ்வளோ டிமாண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸாமுடைய ஜாப் நேச்சர் தான். இந்த எக்ஸாமில் ரொம்ப அட்ராக்டிவான ஜாபு, ரொம்ப ஜாலியான ஜாபு அப்படின்னு நிறைய வித்தியாசமான ஜாபுகள் இருக்குது. சரியா? இதில் என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஜாப் வேணுன்றது நீங்கள் தான்டா சூஸ் பண்ணுவீங்க. 33 போஸ்டிங் கொடுக்குறானா, சிஜிஎல் டயர் 1 முடிஞ்சதுக்கப்புறம் டயர் 2 எழுத போகிறதுக்கு முன்னாடி உங்களை ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸில் தான், இப்போ நீங்கள் காலேஜிலலாம் கவுன்சிலிங்க்கு கொடுப்பீங்களா ப்ரிஃபரன்ஸு. இப்போ காலேஜில் இந்த காலேஜ் போகணுன்னு 1, 2, 3ன்னு வச்சுருப்பீங்கல்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? மார்க்குக்கு ஏற்ற மாதிரி டிவி வரும். அந்த டிவிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த போஸ்டிங் அலோகேட் ஆக போகுது. அப்படி என்ன சார் வித்தியாசமான வேலைகள் இருக்குன்னா, இப்போ எனக்கு கவர்மெண்ட் ஜாப்னாலே ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், கிளரிக்கல் அசிஸ்டன்ட் போன்ற டெஸ்க் ஜாப், ஜாலியான டெஸ்க் ஜாப் இருக்குது. செக்ரட்டரியேட் சர்வீஸில், ஃபாரின் மினிஸ்ட்ரிஸில், அதர் டிபார்ட்மெண்ட்ஸில். இல்லை நான் இறங்கி வேலை பார்க்கணும், என்னை பார்த்தாலே ஒரு 4 பேர் மரியாதையாக சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் நம்ம கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவோம்ல, அதுவாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியோட இன்ஸ்பெக்டரு, போலீஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ, நார்காட்டிக்ஸ், நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் படத்துலலாம் வருவாங்கல்ல அந்த நார்காட்டிக்ஸ், அதாவது அவனுங்க வில்லனுங்க, பட் போலீஸ் வருவாங்கல்ல அந்த மாதிரி நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல்ல வரக்கூடிய ஜாப்ஸ் தான். ஸோ இந்த ஜாப்ஸோடைய அட்ராக்டிவ்னஸ் தான் பசங்களை என்ன பண்ணுது, இந்த எக்ஸாமுக்கு நம்ம வெறி கொண்டு படிக்கணும், எப்படியா இந்த வருஷம் நம்ம சிஜிஎல் அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரும் படிக்கிறதுக்கு காரணமா இருக்கு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பா ப்ராப்பரா படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? ஸோ இதுல 3 டைப் ஆஃப் போஸ்டிங் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ஜேஎஸ்ஓ அப்படின்னு சொல்லுவோம், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா 12th மேக்ஸ்ல மினிமம் ஒரு 60% எடுத்திருக்கணும். டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி 12th ஒரு 60% எடுத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா மேத்தமேட்டிக்ஸை உங்களோட டிகிரியில 1 ஆஃப் த சப்ஜெக்டா படிச்சிருக்கணும். அது 60 எடுக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க மேத்தமேட்டிக்ஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றத 1 ஆஃப் த சப்ஜெக்டா படிச்சிருக்கணும். இது ஒரு டைப் ஆஃப் போஸ்டிங். இது இல்லாமல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2ன்னு இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருந்தாதான், அதாவது எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருந்தாதான் இந்த வேலைக்கு போக முடியும். ஸோ இது ரெண்டுக்கும் தனி கட் ஆஃப் இருக்கும், இது ரெண்டுக்கும் தனி பேப்பர்லாம் நடக்கும். பட் இது அவ்வளோவா ஸ்பெசிஃபிக்கா யாரும் இதுக்குன்னு ட்ரை பண்றது கிடையாது. இந்த கட் ஆஃப் கிளியர் பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த எக்ஸாமுக்கு போவாங்க. சரியா? இந்த குவாலிஃபிகேஷனோட இந்த கட் ஆஃப் கிளியர் பண்றவங்க போவாங்க. பட் மீதி எல்லாரும் எய்ம் பண்றது இந்த ஆல் அதர் போஸ்டிங்க்கு தான். அந்த 35 போஸ்ட்ல ஒரு 2 போஸ்ட் கழிஞ்சிருச்சுன்னா மீதி 33 போஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஆல் அதர் போஸ்ட்னு சொல்லுவோம். முதல்ல அப்பெல்லாம் என்ன சார் ஆல் அதர் போஸ்ட்னு கேட்டீங்கன்னா, நீங்க பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கே உங்களுக்கு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்னு கொடுத்துருக்கோம். இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே செக்ஷன் ஆஃபீஸரா, டாப் மோஸ்ட் செக்ஷன் ஆஃபீஸரா போய் உங்களால உட்கார முடியும். இது ஒரு குரூப் பில வரக்கூடிய போஸ்டிங். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சிபிஐ, இன்ஸ்பெக்டர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா போஸ்டிங்குமே நம்மளுடைய சிஜிஎல்ல வரக்கூடியதுதான். சரிங்களா? இங்க பாத்தீங்க அப்படின்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனா இருக்கட்டும், சப் இன்ஸ்பெக்டர் இன் என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இருக்குல்ல அதுவா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு சிஜிஎல்ல கவர் ஆகக்கூடியதான். ஸோ போன தடவை மட்டுமே உங்களுக்கு இந்த ஆல் அதர் போஸ்டிங் மட்டும் பாத்தீங்கன்னா 31 போஸ்டிங் வந்திருந்தது. இந்த தடவை அதை விட அதிகமா வரும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதையும். அதனால போஸ்டிங்க்கு பஞ்சம் கிடையாது. நமக்கு என்ன கிடைச்சாலுமே நம்ம போலான்னு வெறியோடு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட. சரியா? வயது வரம்பு அப்படி டிகிரி என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தாச்சு. வயது வரம்பு அப்படின்னு பார்க்குறப்ப மினிமம் 18 வயசு ஆயிருக்கணும். மேக்சிமம் 32 வரைக்கும் எழுத முடியும். ஆக்சுவலா 30 தான் மேக்சிமம் போஸ்டிங்க்கு.
பார்த்தீங்கன்னா சில போஸ்டிங்க்கு 27 இருக்கும், சில போஸ்டிங்க்கு 30 இருக்கும். இங்க 32 அப்படிங்கிற பட்சத்துல உங்களால வந்து இந்த ஜேஎஸ்ஓ அப்படின்ற இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அதனால நான் இந்த இடத்துல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கொடுக்க விரும்புறேன். 32ன்றது அதிகபட்ச வயது வரம்பு தான், சரியா? ஸோ அப்ப நம்ம மீதி ஆல் அதர் போஸ்ட்டை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா உங்களால 30 வயசு வரைக்கும் தான் எழுத முடியும். யூஆர்ஆ இருந்தீங்க அப்படின்னா, அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருந்தீங்கன்னா. ஓபிசியா இருக்கும் பட்சத்துல 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, 33 வரைக்கும் எழுத முடியும். எஸ்சிஎஸ்டியா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, 35 வரைக்கும் எழுத முடியும். பர்சனல் டிசபிலிட்டியா இருந்தீங்கன்னா 40 வயசு வரைக்குமே உங்களால இந்த எக்ஸாமை எழுத முடியும். ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தாச்சு, போஸ்டிங்கோட நேச்சர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா காசை பத்தி பேசிடுவோம். ஸோ உங்களுக்கு சிலபஸை பத்தி பேசிடுவோம். ஸோ உங்களுக்கு சிஜிஎல்ல 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் இருக்க போது. டயர் 1 அப்படின்றது ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாம். இதுல நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்களோ அதை வச்சு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை குவாலிஃபிகேஷன் பண்ணுவாங்க. லாஸ்டா நடந்து முடிஞ்ச கட் ஆஃப் எவ்வளவு அப்படின்றதையும் இந்த வீடியோட எண்டில் நான் சொல்றேன், சரிங்களா? இதுல 4 சப்ஜெக்ட், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு 4 சப்ஜெக்ட் இருக்க போது. இது ஒரு சப்ஜெக்ட்லயுமே 25 கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்குமே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்து 50 மார்க் அப்படின்றது ஒவ்வொரு செக்ஷன்லயும் இருக்கும். மொத்தமா உங்களுக்கு 200 மார்க் அப்படின்ற அந்த கிரைட்டீரியால டயர் 1 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த 200 மார்க்குக்கு ஒரு குறிப்பிட்ட மார்க்கை வந்து கட் ஆஃப்னு சொல்லுவாங்க. அந்த கட் ஆஃப் வந்து அந்த எக்ஸாம் எப்படி நடக்குது, எல்லாரும் எவ்வளவு மார்க் வாங்குறாங்கன்றத வச்சுதான் இருக்கும். அது வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு 1 மணி நேரம் அப்படின்றது டைமிங். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், அதாவது கரெக்டான கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்கு, தவறான கேள்விக்கு 0.5 வந்து குறைச்சிப்பாங்க. ஸோ அப்போ அது வந்து 1/4 நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு டயர் 2 அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் நடக்கும். இதுலயுமே அதே சப்ஜெக்ட்ஸ் தான், பட் ரெண்டு சப்ஜெக்டா பிரிக்க போறாங்க. மேக்ஸையும் ரீசனிங்கும் ஒரு செஷன்ல பிரிச்சுட்டு இங்கிலீஷையும் ஜிகேவையும் இன்னொரு செஷன்ல பிரிப்பாங்க, சரிங்களா? அதே 30 கொஸ்டின், இங்க ஒரு 30 கொஸ்டின். ஆனா என்னன்னா 3 மார்க், அங்க 2 மார்க் பாத்தீங்களா, இங்க 3 மார்க். ஸோ 90 மார்க் இருக்க போது 1 ஹவருக்கு எக்ஸாம் நடக்கும். இங்க 45 கொஸ்டின் இங்கிலீஷ்லயும், ஜிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் இருக்க போகுது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இங்கிலீஷ்ல இருக்கிறதுல எல்லாத்த விட அதிகமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, கரெக்டா? அதனால அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்கிலீஷ்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இதுக்கு தனியா ஒரு 1 மணி நேரம் கொடுப்பாங்க. இந்த 2 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேபி சேம் டேலேயே உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் இருக்கலாம். 20 கேள்விகள் 60 கொஸ்டின், 20 கேள்விகள் 60 மார்க்குக்கு. இது வெறும் ஆனா குவாலிஃபையிங் நேச்சர் தான். இது வந்து ஃபைனல் மார்க் கன்சிடர் பண்ணப்படாது. அப்போ ஃபைனல் மார்க் அப்படின்றப்ப இங்க ஒரு 90, 135, 175ன்றப்ப மொத்தம் 390 மார்க்குக்கு தான் உங்களுக்கு ஃபைனல் மார்க் வரும். இந்த 390 மார்க் நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்களோ அதான் உங்களுடைய ஃபைனல் மார்க்கா இருக்க போது. இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட், சரியா? இது இல்லாம சின்னதா ஒரு டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் வைப்பாங்க. இது எல்லாராலையுமே பண்ண முடிஞ்சதுதான். சிஹெச்எஸ்ல வேணா டைப்பிங் கஷ்டமா இருக்கலாம். நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோல சொல்லியிருப்பேன் அதை பத்தி. ஆனா சிஜிஎல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. அதாவது 2000 கீ டிப்ரெஷன்ஸ் இன் 15 மினிட்ஸ்னு சொல்லுவாங்க. அது நீங்க அடிச்சீங்கனாலே போதும், சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் விடுவாங்க. அந்த ரிசல்ட்ல கட் ஆஃப் என்ன கட் ஆஃப் கிளியர் பண்ணிருக்கீங்களோ அந்த கட் ஆஃபை வச்சு உங்களுக்கு போஸ்டிங் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ இதுதான் சிஜிஎலோட 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம். ஒரு காலத்துல ஆக்சுவலா சிஜிஎல் 4 ஸ்டேஜ், டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4ன்னு மொத்தம் 4 ஸ்டேஜ் இருந்தது. ஆனா அந்த 4 ஸ்டேஜ் இருந்த எக்ஸாமை இப்ப வெறும் 2 ஸ்டேஜா மாத்திட்டாங்க, சரியா? ஸோ ஸ்டேஜஸ் பார்த்தாச்சு. இப்ப சேலரி அப்படின்னு சொல்றப்ப என்ட்ரி லெவல் 4ல நீங்க போறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சேலரி, பேசிக் பே, டியர்னஸ் அலவன்ஸ், ஹெச்ஆர், டிராவல் அலவன்ஸ் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 70,000 கிட்ட வரும். புடிமானம் போக கையில உங்களுக்கு 45,000 மினிமம் வரும், சரிங்களா? இல்ல இன்னும் கொஞ்சம் ஹை லெவல்ல பாக்குறீங்க அப்படின்னா லெவல் 6, 7, 8 போறீங்க அப்படின்னா 45,000, 55,000, 65,000, 75,000, 85,000 இதாண்டா ரேஞ்சு. லெவல் 4, 5, 6, 7, 8. ஸோ இந்த ரேஞ்சில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு போஸ்டிங்க்கு தான் நீங்க வேலைக்கு போக போறீங்க. அதனாலதான் இந்த எக்ஸாமுக்கு காம்படிஷனுமே அதிகம், சரியா? சரி, இப்ப சிலபஸ் பத்தி நிறைய ஒரு டீடைல்டான வீடியோல நான் போடலான்னு இருக்கேன். 4 சப்ஜெக்டோட சிலபஸ் பத்தியுமே அது அடுத்தடுத்த நாட்கள்ல வரும். ஸோ எவ்வளவு வாங்கினா பாஸ் அப்படின்னு பார்ப்போம். இந்த தடவை கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால போன தடவை 153 மார்க் இருந்தது இந்த யூஆர் கேட்டகரிக்கு கட் ஆஃப். பட் கொஞ்சம் குறைஞ்சு 136 மார்க் வாங்கிருச்சு. 136 மார்க்காக அது மாறிடுச்சு. ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 130 மார்க். இது எல்லாமே 200க்கு சொல்றேன்டா, அவுட் ஆஃப் 200.
அதே மாதிரி இடபிள்யூஎஸ்க்கு 127, எஸ்சிக்கு 114, எஸ்டிக்கு 106 மார்க் வாங்கியிருந்தா நீங்கள் டயர் 1ல பாஸ் ஆகிருப்பீங்க. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டயர் 1 கட் ஆஃபாக இருக்குது இந்த இடத்துல. அடுத்த வருஷமுமே நம்ம கொஸ்டின் நேச்சரை வச்சு தான் கட் ஆஃப் டிசைட் பண்ண முடியும். பட் நம்ம டார்கெட் ஒரு 150 வச்சுப்போம். 200க்கு ஒரு 150 மார்க் நம்ம வாங்கிட்டோம்னா நம்மளால ஈஸியாக டயர் 1 கிளியர் பண்ணிட முடியும். ஸோ இதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோஸையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்து டயர் 2ஓட கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு ஓவரால் கட் ஆஃப் தான். இது இல்லாமல் போஸ்ட் வைஸ் கட் ஆஃப் நிறையா இருக்கு. பட் மினிமமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஆர்ஆர் இருந்தால் 322க்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்து வேலைக்கே போனாங்க. ஸோ போன தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது 2024ஓடது. இப்போ நான் சொன்ன டயர் 1 கட் ஆஃப் 2025ஓடது, டயர் 2 கட் ஆஃப் 2024ஓடது. ஏன்னா 2025க்கு டயர் 2 இன்னும் நடந்து முடியல. சரிங்களா? ஸோ டயர் 2 வந்து 2024 ரொம்ப டஃப், ஐ மீன் மார்க் ரொம்ப அதிகமாகவே வச்சு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு 322 மார்க்குக்கு மேலே இருந்தவங்களுக்கு தான் போஸ்டிங் கிடைச்சிது. அப்போ ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம அதில் ஒரு 330, 390க்கு ஒரு 330 எடுத்தோம்னா நமக்கு 100% வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே தான் டயர் 1லையும் 150, 200க்கு வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். சரிங்களா? ஐ மீன் டயர் 2க்கு போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஜிஎலோட சின்ன ஒரு ஜிஸ்ட் வீடியோ. சிஜிஎலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு காம்படிட்டிவான எக்ஸாமாக இருக்கிறதுக்கு காரணத்தையும் சொல்லியாச்சு. அதோடைய எக்ஸாம் ஸ்டேஜஸை பற்றி பேசியாச்சு. இது இல்லாமல் எவ்வளோ கட் ஆஃப் லாஸ்ட்டாக வந்துச்சு அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் சிலபஸ் பற்றின வீடியோ, எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பற்றின வீடியோ, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ அதனால் யாரெல்லாம் நம்ம சேனலை இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணலையோ, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டு வச்சுருங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நம்ம எஸ்எஸ்சி பற்றின நிறையா விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ஸோ எஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். See you all. டாட்டா, பை பை, தேங்க்யூ.